என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இந்த செய்தியை நீ கேட்டாய் என்றால் நிச்சயமாக நீயே ஆச்சரியம் அடைந்து விடுவாய். என் பிள்ளையே, இந்த ராஜபோக காலத்தில் என்னை இன்று நீ கண்டுவிட்டால் உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, இந்த நாளில் உனக்கு நான் என்ன காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ ஒரு நாளும் தவிர்த்துவிடக்கூடாது. நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை, இந்த ராஜபோகத்தை உனக்கு கொடுக்க, அதிலும் விபரீத ராஜயோகத்தை உனக்கு கொடுக்க இந்த அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் அம்மாவினை நீ சாதாரணமாக எண்ணி விடாதே. நாம் நினைப்பதை நம்ம அம்மா நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு என்னை காண வருகின்ற உனக்கு நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் இது போன்ற நல்ல நாளில் நான் உன்னை தேடுகின்ற பொழுதெல்லாம் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வெறுத்துவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கானது, இந்த அம்மாவின் ஆசிகளோடு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து விட்டால் போதும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்று சொல்கின்ற என் குழந்தை, இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து வந்தது என்பதனை சற்று சிந்தித்துப் பார். எல்லாவிதமான சூழ்நிலையும் எதிர்கொண்டு நீ இப்பொழுது எதையுமே எதிர்கொள்ள முடியாத மனப்பக்குவத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அனுபவத்தை சரியாக நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் உண்மையாகும். எல்லா அனுபவங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சூழ்நிலையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எத்தனை விஷயங்கள், எத்தனை மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் வந்த பொழுதெல்லாம் நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தேடி வருகின்ற நேரம் உனக்கு தானாகவே வந்து நீ தெய்வத்தை தேட துணிந்து விட்டாலும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உனக்கு நானாக உருவாக்கி கொடுத்து விட்டேன். இந்த தெய்வம், என் குழந்தையே, தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் முதலில் ஒரு விஷயத்தை நினைவில் கொள். அதனை நீ புரிந்து கொள்ள இந்த அம்மாவினை வணங்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே நடக்கவில்லை. இந்த அம்மா உன்னை என்னுடைய குழந்தையாக தேர்ந்தெடுத்ததனால்தான் நீ என் அருகில் வந்திருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள். இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிற்கின்றேன், உனக்காக இருக்கின்றேன் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீயாக என்னை தேடி வந்தாலும் கூட நான் உன்னை விட்டு செல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் நானாகவே உன்னை தேடி வந்துவிட்ட பிறகு இதனை ஒரு நாளும் நான் தவிர்க்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தைக்கு நல்ல நேரம் நல்ல நாளில் ஆரம்பித்தது இல்லையா என்கின்ற சந்தேகம் வேண்டாம். என் குழந்தையே, உன்னுடைய அன்பிற்கான தெய்வம் எப்பொழுதுமே அடிபணிந்து நிற்பார்கள். உன்னுடைய அன்பு என்பது உண்மை. ஏன் தெரியுமா? சிலரது அன்பு தெய்வத்தை அவர்கள் வசமிழுத்து கொண்டிருப்பார்கள். அவர் வசமிழுத்து வந்து விட்டதும் என்றால் அந்த பிள்ளை அத்தனை நல்ல குழந்தையாக இருப்பார்கள். தங்களினுடைய வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல், யாரையும் எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்தாமல் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே செய்து கோடான கோடி புண்ணியங்களை தேடி வைத்திருப்பார்கள். அவர்களை எல்லாம் தெய்வம் தேடி தேடி சென்று சொல்வார்கள். அதுபோல உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற சில விஷயங்களினால் உனக்கான நன்மையை செய்து கொடுக்க, தெய்வம் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க இந்த தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, உனக்கு சில விஷயங்களில் எப்பொழுது நடக்க வேண்டும் என்பது விதி. அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என வந்திருப்பது இந்த அம்மா. நான்
என் குழந்தையே, இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு காலம் இன்று வரப்போகின்றது. நீ எதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய மனதினை மட்டும் நீ எப்பொழுதுமே தளரவிட்டு விடாதே. என் பிள்ளையே, எதற்காகவும் நீ நிதானமாக மட்டுமே இருக்க வேண்டும். நிதானத்தை கைவிடாதே. உன் அம்மா நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான தேவையானவற்றை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நான் துணையாக இருப்பேன். இதுவெல்லாம் நீ செய்த புண்ணியங்களுக்கான பலன்தான் என்பதனை மறந்து விடாதே. ஒருவேளை உன்னுடைய புண்ணியத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ செய்திருக்கின்றாயா இல்லையா என்பது போன்ற சந்தேகம் உனக்குள் வரும் என்றால் என் குழந்தையே, இந்த அம்மா நான் சொல்வது போல நீ செய்ய வேண்டும். என்ன தெரியுமா, மாதம் தொடங்கும் பொழுது நல்ல நாட்களிலும் சரி என் குழந்தையே, நீ சில உயிர்களுக்கு உணவு கொடுத்தால் போதும். அப்படி சில பருப்பு வகைகளையும் பயிர் வகைகளையும் தானியங்களையும் கொண்டு பறவைகளுக்கு உணவாக நீ கொடுத்தேயானால் சிறு சிறு எறும்புகளும் பூச்சிகளும் சர்க்கரை பச்சை பயிறு மாவினை கலந்து உணவு கொடுத்தால் இது போன்ற சில விஷயங்களை செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இது போன்று எல்லாம் நீ செய்யும் பொழுது உன்னுடைய புண்ணியங்கள் கணக்கு அதிகமாகும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ கவலைப்படாமல் இரு. எல்லா நாட்களிலும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவரவர் நீ சேர்த்து வைத்த புண்ணியம் எந்த நேரத்திலும் உனக்கு கை கொடுக்கும். அவர்களுக்கு நல்லதொரு வார்த்தையை கொடுக்கும். பணம் இன்று வரும், நாளை போகும். அது நிரந்தரமற்றது ஒரு விஷயம். அதனால் நிரந்தரமற்ற ஒரு விஷயத்திற்காக என் குழந்தை நிரந்தரமான சில விஷயங்கள் எங்களை எப்பொழுதுமே கலைத்து விடாது. அன்பும் அமைதியும் வாழ்க்கையில் மிகவும் அவசியம். அதனை சரியான நேரத்தில் அவர்களுக்கு நீ சரியாக பெற்று கொடுத்து விட வேண்டும். நீ சேர்த்து வைத்திருக்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக என்றைக்கும் அவர்களுக்கு பல நல்ல நன்மைகளையும் பலனையும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியானவற்றை சரியான நாளில் நீ செய்ய தொடங்கும் பல புண்ணியங்களை நீ நிச்சயமாக சேர்க்க வேண்டும். யார் உன்னை வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தாலும் யார் உனக்கு என்ன கெடுதல் நினைத்தாலும் அவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல், அவர்களுக்கு சாபமிடாமல், அவர்களுக்கு நல்லதை கூட நீ நினைக்கவும் வேண்டாம். அவர்களை பற்றி நீ சிந்திக்காமல் இருந்தாலே போதும். இப்படி இருந்தாலே உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் உன்னை நெருங்காது. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.